ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி குட் மார்னிங். இன்னைக்கு வாங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம பாயாசம் செஞ்சு சாப்பிடலாம். சூப்பராக ஒரு பாயாசம் ரெடி ஆயிருக்கு. இந்த வீடியோவை கண்டினியூவாக பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோ. சோட்டம்மா, எங்கள் பிள்ளைங்களெல்லாம் காணோம். இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சமைக்கணும்னு நேற்று நைட்லேருந்து ஒரே ஆர்ப்பாட்டம். எங்கள் வீட்டில் வந்து எங்களுக்கு சமைச்சு கொடுங்க, நெருப்பில் கை வச்சு அம்மா திட்டுவாங்கன்னு. சரின்னு நான் காலையில் ஒரு 10 நிமிஷம் லேட்டாக தான் போவேன் ஆஃபீஸுக்கு. இன்றைக்கி வீட்டுக்கு காயெல்லாம் வாங்கி வச்சுட்டு பிள்ளைங்களோட ஏதாவது சமைச்சு கொடுத்துட்டு போகலான்னு நான் வந்துட்டேன். எங்கே சோட்டை தூங்கிட்டு இருக்கா? எழுப்பி விடுங்க கொஞ்சம். என்ன சமைக்கலாம் என்ன ஏதுன்னு ஒன்றுமே சொல்லலை. சரி விடுங்க, குழந்தைங்களோட குழந்தைய நான் தூக்கிட்டு வந்துட்டேன். இங்க பாருங்க, இது நீங்க ஹல்வா செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம், பிரியாணி செய்யறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம்னு எங்க அம்மா சொல்லி அனுப்பிச்சு விட்டாங்கக்கா. என்ன எடுத்துகிட்டு வருதுன்னே தெரியலன்னு சொல்லிட்டு நீங்கள் 2 பேரும் நெய் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்களா? சரியான ஆள் தான் பப்பி ராணி நீங்கள் 2 பேரும். எங்களுக்கும் ஒரு சேர் போடுங்க, நாங்கள் சும்மா வெறும் கையை வீசிக்கிட்டு சாப்பிட்டு போகலான்னு வந்திருக்கோம். இது இருடி, முதல்ல அந்த சேரில் நான் உட்காந்துக்கிறேன், அப்புறமா நான் ஒரு ஓரமாக நவுந்து உட்காந்ததுக்கப்புறம் நீ உட்காரலாம் ஹர்ஷா, சரியா? இரு முதல்ல நான் உட்காந்துக்கிறேன். இவங்கெல்லாம் என்ன சமைக்கிறாங்கன்னு வேடிக்கை பார்த்துட்டு நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டு நம்ம போவோம். நான் எதுவும் எடுத்துகிட்டு வரல சாராக்கா, சும்மா வேடிக்கை பார்த்துட்டு சாப்பிட்டு போகலான்னு வந்தேங்க்கா. நீங்கள் எப்போ சமைக்க ஸ்டார்ட் பண்ணுவீங்க? வந்தேன்டா பாயாசம்காரன். சாராக்கா, இங்கே பாருங்க, நான் வந்து பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். எங்கள் வீட்டில் நிறைய இருந்துச்சா, அதில் ஒன்று நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதை வச்சு ஸ்வீட்டாக ஒரு பாயாசம் செஞ்சு கொடுங்க, நாங்கள் எல்லாரும் அப்படியே குடிக்கிறோம். காலையில் வர சாப்பிடல, சோட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டு பாயாசம் குடிச்சிட்டு அப்படியே நாங்கள் விளையாட ஆரம்பிக்கிறோம். ஓகே, எல்லா குட்டீஸும் என்ன பண்ணுறீங்க? அவங்க ட்ரெஸ்ஸை நல்லா சுருட்டி வச்சுக்கிட்டு பின்னாடி தள்ளி உட்காந்துக்கோங்க. நான் இந்த பக்கம் அடுப்பை வச்சு பாயாசம் செய்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறேன். யாரும் கிட்ட வராதிங்க, மேலையில் தெரித்து சூடு எடுப்பட்டுரும், சரியா? அப்போ உங்கள் எல்லார் அம்மாவும் என்கிட்ட சண்டைக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் ஓரமாகவே நில்லுங்க. என்னக்கா இங்கே இவ்வளோ கலவரம் நடந்துகிட்ருக்கு, இன்னும் சோட்டியை காணோம்? குக்கிங் டாய்ஸ், மமம் டாய்ஸ்ன்னு நம்மளை போட்டு பாடாப்படுத்துவா. தூங்கிக்கிட்டா இருக்கா? சீக்கிரம் வர சொல்லுங்கக்கா சோட்டுவா வெளியில். இன்றைக்கி நம்ம பாயாசம் செய்ய போகிறோம்னு சொல்லிவிடுங்க. பப்பிராணி வேற நிறைய நெய் எடுத்துகிட்டு வந்திருக்கா. நம்ம ஜாய் பாயாசம் மிக்ஸ் கொண்டு வந்திருக்கான். இன்னைக்கு காலையிலே ஒரே அக்கா இந்த நெய்யை நான் கொஞ்சோண்டு ஊற்றுறேன்க்கா. இதுதான் நெய்யா? எங்கள் வீட்டில் தண்ணி மாதிரி இருக்கும், இது கெட்டியாக இருக்குது. போதும் 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 ஹர்ஷா, கொஞ்சமாக நெய் ஊற்றினா போதும், அப்புறம் ரொம்ப திகட்ட ஆரம்பிச்சிடும். இதிலே பாலை ஆட் பண்ணி நம்ம வந்து பொங்க விட போகிறோம். அதுக்கப்புறம் தான் நம்ம பாயாசம் மிக்ஸை சேர்க்க போகிறோம். இது நல்லா கொஞ்சம் சூடாகட்டும். அக்கா, அடுத்து ஏதாவது எனக்கு வேலை கொடுங்க. இப்போ வந்து நான் பால் இது அந்த கடாயில் கொஞ்சம் ஊற்றுறேன். பால் ஊற்றிக்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணுமா, இல்லை 2 மடங்கா அக்கா? 1 மடங்கு. ஓகே, 1 மடங்கு மட்டும் அதில் தண்ணி ஊற்றிக்கிறேன். இந்த பால் நல்லா கொதிச்சு வரும் பொழுது நம்ம வந்து இந்த பாயாசம் மிக்ஸை அள்ளி கொட்ட போகிறோம். அதானே அக்கா? அதே தான். இது எப்போ கொதிஞ்சு வரும்? சீக்கிரம் கொதிஞ்சு வாப்பா சீக்கிரம் வாப்பா, நாங்கெல்லாம் பாயாசம் குடிக்க ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சீக்கிரம் வாப்பா. அக்கா, இந்த பால் எப்பக்கா கொதிஞ்சு வரும்? இன்னும் கொஞ்சம் தண்ணியா? ஏன் சார் அக்கா இவ்வளோ தண்ணி ஊத்துறீங்க? ஓ, நம்ம எல்லாருமே குடிக்கணும்ல. ஆமா, சோட்டு எங்க? சோட்டம்மா, சோட்டு எங்க போனுச்சு? தூங்கிக்கிட்டு இருக்கா? எழுப்பி கூட்டிட்டு வாங்க சீக்கிரமா. நானும் 2-3 தடவை சவுண்டு விட்டு பார்த்தேன், எந்திரிச்சு இன்னும் வரல. நல்ல சுவையான ஒரு பாயாசத்தை மிஸ் பண்ண போது இந்த சோட்டு. ஓகே, பால் நல்லா கொதிஞ்சு வரப்பொழுது அக்கா, இப்ப அந்த பாயாசம் மிக்ஸ் எடுத்து கொட்டிடலாமாக்கா இதுல? ஐயோ, வாசமே கமகமன்னு இருக்கே. பாயாசம் என்ன ஒரு அருமையான பாயாச வாசம் வருது. எல்லாரும் பாயாசம் குடிக்க தயாரா இருக்கீங்களா? வாங்க பாயாசம் குடிக்கலாம் வாங்க. எப்போ இது பொங்குறது? எப்போ நான் பாயாசம் குடிக்கிறது? அச்சச்சோ சாராக்கா, இந்த அடுப்பு என்ன ஆச்சுன்னு பாருங்கக்கா கொஞ்சம். ஐயோ சாய், இருடா, உங்கள் அவசரத்துக்கெல்லாம் இங்கே பாயாசமும் ரெடி ஆகாது, அடுப்பும் வேகாதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இவ்வளோ அவசரப்படுறீங்க? நீங்கள்லாம் ஃப்யூச்சரில் எப்படி சமைச்சு எப்படி சாப்பிட போகிறீங்கன்னு தெரியலையே.
அந்த அடுப்புக்கும் அந்த கடாய்க்கும் வாய் எதுவும் இருந்துச்சுன்னா அழுதுரும். வச்சோன்னே எல்லாம் வந்துடணும் போல இருக்கு. மேஜிக்கா பண்ண முடியும்? வெயிட் பண்ணு. கீழே அனல் இருக்கு, அது நல்லா சூடாகி மேலே இருக்க பால் பொங்கி வரும் பொழுது நம்ம அந்த பாயாசம் மிக்ஸை போட்டுருவோம். ஏது இதே மாதிரி வாரம் வேற வந்து சமைச்சு கொடுங்கன்னு கேட்குறீங்க? இவ்வளோ அவசரப்பட்டீங்கன்னா வாரம்லாம் நம்மளால் சமைக்க முடியாதுப்பா. எல்லாரும் ஒன்றா யூனிக்காக கொஞ்சம் பொறுமையாக வெயிட் பண்ணாதான் சமைக்க முடியும். நான் வேலைக்கு போகணும், அதுக்காக பர்மிஷன் போட்டு உங்களோட இதை சமைச்சு விளையாடிட்டு போகலான்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். சரியா? ஓகே. இப்போ தான் லைட்டாக பால் பொங்கிக்கிட்டு இருக்கு. பொங்கணுன்னு நம்ம அந்த ஆச்சி பாயாசம் மிக்ஸு ஜாய் கொண்டு வந்திருக்கான். அதை கட் பண்ணி அதுக்குள்ளே கொட்டி நல்ல கமகமான அது வெந்து வந்தோன்னா பாயாசத்தை குடிக்கலாம். பாயாசம் மார்னிங். ஓகே, நம்மளோட பாயாசம் இப்போ ரெடி ஆக போகுது. பால் நல்லா பொங்கி வந்துருச்சு. இப்போ இந்த பாயாசம் மிக்ஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணி போட்டு அந்த பாலும் தண்ணியும் வேக வச்சதுலேயே இந்த சேமியா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா நம்ம எல்லாமே எடுத்து ஷேர் பண்ணி சாப்பிட்லாம். இதில் எல்லாமே இருக்குது, அதனால தான் நான் எதையும் தனித்தனியாக சேர்க்கலை. ஒரு பாயாசம் செய்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இருந்துச்சு, அதனால தான். சரியா? ஒவ்வொரு வாரம் நம்ம ஒவ்வொன்றும் செஞ்சு சாப்பிட்லாம். சரியா குட்டீஸ்? எல்லோரும் ரெடியாக இருக்கீங்களா? பாயாசம் ரெடி.